ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குல்ல. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பேன் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துட்டு 200 கிராம் பன்னீர் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதில் ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அரப்பு பண்ணிடலாம். மிக்சர் ஜாரில் 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணியில் ஊற வச்ச ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேன். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகா பொடி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே பேனில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக மட்டும் தண்ணி, மிக்சர் ஜார் கழுவின தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க பன்னீர், ஒரு ஸ்பூன் பட்டர், கஸ்தூரி மேத்தி, மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.